அனைவருக்கும் வணக்கம். பாரதியார் கட்டுரைகள் அப்படின்ற புத்தகத்திலிருந்து பாரதியார் அவர்கள் எழுதிய காமதேனு அப்படின்ற கட்டுரையை பற்றி பேச வந்திருக்கேன். இந்த காமதேனு அப்படின்ற வார்த்தை நம்ம எல்லாருமே அறிந்த ஒரு வார்த்தை தான். நம்ம சிறு குழந்தைகளாக இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இந்த காமதேனுவை பற்றி நிறைய கதைகள் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில் என்னோட வீட்டில் நான் கேட்ட கதை என்ன அப்படின்னா, இந்த காமதேனு அப்படின்றது ஒரு வகையான பசு. இந்த பசு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் அந்த பசு வந்து நம்மளுக்கு தரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல கேட்டிருக்கேன். அதே போல் தேவலோகத்தில் கற்பக மரம் அப்படின்ற ஒரு மரம் இருக்கிறதாகவும், அந்த மரத்து முன்னாடி போய் நின்றுட்டு நம்ம மனசில் என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் அந்த மரம் நம்மளுக்கு நிறைவேற்றி தரும் அப்படின்னும் பெரியவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். இப்போ இந்த காமதேனு அப்படின்னா அது ஒரு வகையான பசு, அது வந்து நம்ம நினைக்கிறதெல்லாம் வந்து தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ இந்த தலைப்பின் கீழே பாரதியார் வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, காமதேனுன்றது வேறு ஒன்றுமே இல்லைப்பா, அது நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி காமதேனு பசு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்கும்போது அது நம்ம வேண்டதெல்லாம் தருதோ, அதே போல் நம்பிக்கையுள்ள ஒரு மனிதன் விடாமுயற்சியோடு ஒரு செயலை செஞ்சாங்க அப்படின்னா அவன் நினைக்கிறது கண்டிப்பாக அவனோட வாழ்க்கையில் நிறைவேறும். ஸோ அதனால் நம்பிக்கை தான் காமதேனு அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் அவர்கள் சொல்கிறாரு. இந்த கட்டுரையின் கீழே அவர் நிறைய தலைப்புகள் வந்து பட்டியலிட்டுட்டே வர்றாரு. இந்த தலைப்புகள் ஒவ்வொரு தலைப்பின் கீழேயும் நம்ம அதிகமாக நம்மளுக்கு தெரிஞ்ச மனிதர்களையும் அவர்கள் சாதித்த சாதனைகளையும் அப்படி பட்டியலிட்டே வர்றாரு. அவங்களுடைய சாதனைகளுக்கெல்லாம் காரணம் அவருடைய நம்பிக்கை தான் அப்படின்னு ஒவ்வொரு தலைப்பின் கீழேயுமே வலியுறுத்திட்டு வர்றாரு. இந்த கட்டுரையில் அவர் கொடுக்குற முதல் தலைப்பு என்ன அப்படின்னா, நம்பிக்கையே காமதேனு அப்படின்றது. இந்த நம்பிக்கையே காமதேனு அப்படின்ற தலைப்பின் கீழே கூரத்தாழ்வார் மற்றும் பெரிய நம்பி இவர்கள் இருவரையும் வந்து அறிமுகப்படுத்துகிறார் நம்மளுக்கு. இந்த கூரத்தாழ்வார் அப்படின்றவர் யார் அப்படின்னா, ராமானுஜருடைய முக்கிய சீடர்களில் ஒருவர். பெரிய நம்பி அப்படின்றவர் வந்து ஒரு யோகி. ராமானுஜ மதத்தை காக்கும் பொருட்டு இவங்க ரெண்டு பேரும் செயல்பட்டு இருக்கும் பொழுது அந்த மதத்துக்கு எதிரானவங்க இவர்களுடைய கண்களை வந்து பறிச்சிடுறாங்க. இருந்தாலும் தன்னுடைய கண்களை இழந்தாலுமே தங்களுடைய கொள்கைகள் வந்து எதிர்காலத்தில் நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கை வந்து இவங்கக்கிட்ட வந்து இவங்க ரெண்டு பேர்ட்டுமே வந்து இருந்தது. இந்த பெரிய நம்பி அப்படின்றவர் மிகவும் வயதானவர். இவர் வந்து கூரத்தாழ்வாரோட மடியில் படுத்துக்கிட்டு நம்மளுடைய கொள்கைகள் ஒரு நாள் வெற்றி பெறும் அப்படின்ற மகிழ்ச்சியிலே வந்து இறந்து போயிடுறாரு. அதே சமயத்தில் கூரத்தாழ்வார் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தரிசனத்துக்காக என் தரிசனத்தையே இழந்தேன், இருந்தாலும் நான் வந்து பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்கிறாரு. இவங்க ரெண்டு பேருடைய மகிழ்ச்சிக்கும் காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய நம்பிக்கை. இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்ம ஹிந்து மதத்தில் ராமானுஜ தரிசனம் அப்படின்ற ஒன்று வந்து வழக்கமாகவே ஆயிடுச்சு. இந்த வழக்கத்துக்கு அடிப்படை காரணமாக இருந்தது யார் அப்படின்னா, இந்த கூரத்தாழ்வார், பெரிய நம்பி, இன்னும் பல அவர்களுடைய சீடர்களுடைய முயற்சியும் அவங்களுடைய நம்பிக்கையும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன தலைப்பின் கீழே வந்து பாரதியார் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. இரண்டாவது தலைப்பு, நம்பினார் கெடுவதில்லை. இதில் சத்ரபதி சிவாஜி அவர்களையும் நெப்போலியன் அவர்களையும் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு பாரதியார். அதாவது நம்முடைய சிவாஜி அவர்கள் பிறக்கும் பொழுது அவர் எந்த ராஜ்யத்துக்கும் வந்து இளவரசராக இல்லை. ஆனால் அவருடைய இளமை காலத்தில் அவர் என்ன பண்ணார், தன்னோட முயற்சியாலும் தன் மனதிற்குள் இருந்த நம்பிக்கையாலும் ஒரு அரசை வந்து நிர்மாணித்து சத்ரபதியாக தன்னை வந்து முடிசூட்டி கொண்டார். அதே மாதிரி நெப்போலியன் அவர்கள் என்ன செஞ்சாருன்னா, பிரான்ஸ் நாடு முழுவதையும் வந்து கைப்பற்றி ஐரோப்பாவில் தனக்குன்னு ஒரு இடத்த வந்து நிர்மாணிச்சுக்கிட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அவங்களுக்குள்ளே இருந்த நம்பிக்கை தான் அப்படின்னு பாரதியார் அவர்கள் சுட்டி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு புதிய முயற்சி நம்ம செய்கிறோம் அப்படின்னாலே நம்மளை சுற்றி இருக்கவங்க என்ன செய்வாங்க, முதல்ல அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. உனக்கெல்லாம் எதுக்குடா இது, நீ வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாடுறா, உனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா, உன்னால் முடியாதுடா அப்படின்னு நம்ம நம்பிக்கையை குலைக்க பார்ப்பாங்க. அதாவது ஒரு படத்தில் வந்து வடிவேல் அவர்களை சொல்லுவாங்க இல்லையா, நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரியே நம்ம நம்பிக்கையை குலைக்கிற மாதிரி தான் எல்லாருமே கருத்து தெரிவிப்பாங்க. இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்மளுடைய முயற்சியில் வந்து நம்ம முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பாரதியார் அவர்கள் சொல்கிறாங்க. அப்படி நம்மளோட முயற்சியில் வந்து முன்னோக்கி பயணிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா தன்னாலேயே வந்து காலம் வந்து நம்மளுக்கு உதவி செய்யும். வெளி உதவிகள் வந்து நம்ம முயற்சியை பார்த்துட்டு தானாகவே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நம்ம முயற்சியில் வந்து நம்ம வெற்றி அடைவோம் அப்படின்றத பாரதியார் அவர்கள் சொல்கிறாங்க. நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு, இது 4 முறை தீர்ப்பு அப்படின்ற வரிகளோட இந்த தலைப்பை வந்து பாரதியார் அவர்கள் நிறைவு செய்கிறாங்க. அடுத்த தலைப்பில் திருநாவுக்கரசர் அவர்களை வந்து கொண்டு வராங்க. திருநாவுக்கரசர் அப்படின்றது தான் இந்த கதைக்கான தலைப்பு.
இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் வெற்றியடையாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா பகை. ஆமாம் இல்லையா? நம்மளே அப்படி தானே சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ஏன்டா அதை செய்யலை, ஏன்டா தோற்று போயிட்டேன் அப்படின்னா, எனக்கு பணம் இல்லை, பணம் இருந்தால் நான் வந்து வெற்றி பெற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா அவன் கெடுத்துட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு இது பண்ணிட்டான், எனக்கு வந்து என்னோடய ஃபேமிலியில் வந்து எனக்கு சப்போர்ட் கிடைக்கல, இல்லாட்டி நான் வந்து வெற்றி அடைஞ்சிருப்பேன் அப்படிலாம் வந்து ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிகிட்டே இருப்போம் இல்லையா? அது மாதிரியே இங்கே திருநாவுக்கரசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து வெற்றி அடைகிறதுக்கு தடையாக இருக்கிறது வந்து பகை. ஆனால் அந்த பகை எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளாம் சாக்குப்போக்கு சொல்கிற மாதிரி நம்மளை சுற்றி இல்லை, அது நம்மளுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா? அப்படின்னா அந்த பகையெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் சொல்கிற பகை வந்து பயம், சோம்பல், சந்தேகம். அதாவது ஒரு செயலை செய்ய முடியுமான்ற பயம், அப்போ செய்கிறதுக்கே பயம், அதை செய்ய முடியுமான்ற சந்தேகம், அது செய்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படுறது. இந்த 3 பகையும் எப்போ ஏற்படும்? ஒரு மனிதனுக்கு அவநம்பிக்கை ஏற்படும் போது ஏற்படும். அப்போ இந்த 3 ராட்சசர்களையும் அழிக்கணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? நம்ம கையில் என்ன ஆயுதம் வேணும்? நம்பிக்கை அப்படின்ற ஆயுதம் வேணும் அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்கிறாரு. நம்ம அவருடைய கதைகள்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? கல்லையே தெப்பமாக கொண்டு மிதந்து வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் இல்லையா? அதைத்தான் பாரதியார் அவர்கள் இங்கேயும் வந்து சொல்கிறாரு. கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே அப்படின்னு நம்பிக்கையை கை கொண்டவர் திருநாவுக்கரசர். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அர்ஜுனனுடைய ஒரு செயலையும் வந்து எடுத்து காட்டியிருக்காரு. பகரீதன் தவம் அப்படின்றத நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? மாமல்லபுரத்தில் கூட ஒரு சிற்பம் இருக்கிறதா வந்து சொல்லுவாங்க. நான் என்ன பார்த்ததில்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து என்னென்னா, ஆகாய கங்கை பூமிக்கு வர வேண்டி அர்ஜுனன் வந்து தவம் செய்கிறதா வந்து அந்த சிற்பம் வந்து இருக்கும். நம்ம கதைகள்லையும் கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து நம்மளுக்கு சிலருக்கு வந்து வேடிக்கையாக கூட இருக்கும் இல்லையா? அது எப்படி ஆகாயத்துலேருந்து கங்கை வந்து பூமிக்கு வரும் அப்படின்னு சிலருக்கு வந்து வேடிக்கையாக கூட இருக்கலாம். ஆனால் பாரதியார் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கருத்தை நீங்கள் ஒதுக்கி வச்சுருங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, அப்படி வருன்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வந்து அந்த மனசில் இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் இல்லையா? ஒரு செயலில் எவ்வளோ நம்பிக்கை நம்ம வைக்கிறோமோ அந்த நம்பிக்கை தான் நம்மளை வந்து உச்சாணி கொம்பில் போய் ஏற்றி வைக்கும். அதோடு கூட நம்ம விடாமுயற்சியும் வந்து செய்யணும் அப்படின்றது இந்த தலைப்பின் கீழே வந்து பாரதியார் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக சிலுவை அப்படின்ற தலைப்பின் கீழே இயேசு கிறிஸ்துவோட தியாகத்தை பற்றி சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடைஞ்சிட்டு கிறிஸ்துவ மதத்தையே நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சில மூடர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னாச்சு? அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அவர் வாழ்ந்த காலகட்டத்தை சொல்கிறாரு. இப்போ என்னாச்சு? உலகம் முழுவதிலும் வந்து கிறிஸ்தவ மதம் வந்து சூழ்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் நடந்ததே வந்து சொல்கிறாரு. சூழ்ந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்? நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய நம்பிக்கை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. முடிவாக ஒரு வார்த்தையில் என்ன சொல்கிறாருன்னா, வருந்தினால் வாராதது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு வருத்திக்கிட்டு நம்ம வந்து நம்மளுடைய முயற்சிக்காக போராடுறோமோ, நம்மளுடைய வெற்றிக்காக முயற்சி பண்ணுறோமோ, எவ்வளோ நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வெற்றியும் இருக்கும் அப்படின்றத இந்த ஒற்றை வரியில் நம்மளுக்கு பாரதியார் அவர்கள் வந்து விளக்குறாரு. அடுத்த தலைப்பாக நம்பிக்கையின் லட்சணம் அப்படின்ற தலைப்பை வந்து கொடுத்துருக்காரு. இதில் வந்து ராமானுஜரை பற்றி வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே ராமானுஜரை பற்றி ஒரு தலைப்பு வந்தது. ராமானுஜர் வெள்ளையுடை தரித்ததுன்னு சொல்லிட்டு நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, சோழ நாட்டில் இருந்து அந்த ராமானுஜர் வந்து வெளியேறி வர்றாரு. அந்த ராஜாவால் வெளியேற்றப்பட்டு அவங்களுக்கு தெரியாமல் மார்வேடம் பூண்டு வந்து நீலகிரி மலைகளில் வந்து உலாவிட்டுருக்காரு. அங்கே வேடர்களுடைய தங்கி அவர்கள் கொடுத்த தேனையும் தினைமாவையும் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு வர்றாரு. உடனே அவரை தொடர்ந்து வந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராமானுஜருடையும் அவருடைய கொள்கைகளையும் முளையிலே கிள்ளி எரிஞ்சிட்டோம் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்காங்க. ஆனால் இப்போ என்ன நடந்தது? நம்ம முதல் தலைப்பிலே பார்த்தோம் இல்லையா? இன்று இந்துக்கள் வந்து ராமானுஜ வழிபாட்டை வந்து ஒரு பகுதியாகவே வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு வந்து அவர் வந்து அந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தாரு, பயந்து போயிருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு இந்த வழக்கம் வந்து இல்லாமல் போயிருக்கும் இல்லையா? ஆனால் நம்பிக்கை தான் வந்து இந்த வழக்கத்துக்கு காரணமாக இருந்ததுன்றதை அந்த ராமானுஜன் வெள்ளையுடை தரித்து அப்படின்ற தலைப்பில் சொல்லியிருப்பார். இந்த இடத்துல நம்பிக்கையின் முக்கிய லட்சணம் அப்படின்றதுலையும் அதே தான் கொண்டு வந்திருக்காரு. என்னன்னா, இவர் சோழ நாட்டை விட்டு வெளியேறி வர்றாரு, அவருடைய சீடர்களோடு வர்றாரு. இவரை வந்து பிடிக்கணும் கொல்லணும்னு சொல்லிட்டு குதிரையில் வந்து நிறைய போர் வீரர்கள் வந்து தொடர்ந்து வர்றாங்க. தன்னை பிடிக்க போர் வீரர்கள் தொடர்ந்து வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே ராமானுஜர் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொடுமை செய்யும் கூற்றமும் என் கோளாடி குறுகப்பெறா அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என் கோல் ஆடும்போது எம்மன் கூட என் கிட்ட வர இயலாது அப்படின்னு சொல்கிறாரு. இது அவர் நம்பிக்கையின் உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து
இந்த தலைப்பு வந்து முடிக்கிறாரு. அடுத்ததாக முகமது நபி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறு சம்பவத்தை வந்து பாரதியார் அவர்கள் வந்து கொண்டு வராரு. அடுத்த தலைப்பு வந்து முகமது நபி. அதாவது முகமது நபி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பழைய சிலை வழக்கங்கள் எல்லாம் ஒழிக்கணும், உலகம் எங்கேயும் நிறைஞ்சிருக்க பிரம்மத்தை வழிபடணும்னு சொல்லிட்டு ஒரு மதத்தை வந்து நிர்மாணிக்கிறாரு. இது வந்து பிடிக்காத குராய்ஷ் கூட்டத்தினர் வந்து இவருடைய சீடர்களையும் இவர்களை வந்து தொடர்றவங்களையும் வந்து துன்புறுத்துகிறாங்க, கொல்றாங்க. அதனால் மெக்கா நகரத்தை விட்டு மதினா நகருக்கு புறப்பட்டு போகிறாரு முகமது நபிகள். தன்னோட ஒரு சீடர் மற்றும் அழைத்து கொண்டு செல்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவரை வந்து கொல்றதுக்காக வீரர்கள் வந்து தொடர்ந்து போகிறாங்க. உடனே அவருடைய சீடரும் முகமது நபி அவர்களும் ஒரு மறைவில் போய் மறைஞ்சிட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. கூட வந்த சீடர் பயந்துட்டு இனிமேல் என்ன செய்ய போகிறோம், என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு கேட்கும்போது முகமது நபி அவர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, அப்பா, நான் அல்லாவின் தர்மத்தை உலகத்தில் நிலைநிறுத்தும் பொருட்டு வந்திருக்கிறேன். என் காரியம் நிறைவேறும் வரை எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுதான் நம்பிக்கையின் உச்சம். ஸோ நம்பிக்கை அப்படின்றது தான் காமதேனு. நீங்கள் நம்பிக்கையோடு எந்த விஷயங்கள் கேட்டாலும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார்கள் வந்து முடிக்கிறாங்க. அதனால் நம்ம நம்புவோம், அதோடு கூடி விடாமுயற்சியும் செய்வோம், நம் இலக்குகளை வந்து எட்டுவோம், வெற்றி அடைவோம். வணக்கம்.